நீ என்ன செல்ல நோண்டி என்ன இருக்கா? யா செல்ல வீடியோ பண்ண தீபாவளிக்கு மாதிரி போய் துணி எடுக்க பண்ணாமா? நேற்று வரவங்க எனக்கு துணி இருக்கலாம் அப்புறம் ஏன் உனக்கு மட்டும் இருந்தால் போகும். தீபாவளிக்கு துணி இருந்தாலும் இப்போ பழைய துணி இருந்தாலும் தீபாவளிக்கு கோடி துணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்காதாக்கும். கோடி துணி தான் எனக்கு இருக்கு, எல்லாரும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு. அது என்னதான் எடுத்து வந்தாலும் தீபாவளிக்குன்னு எடுக்கும்ல. வா போவோம். இன்னும் நான் எங்களுக்கு எடுக்கணும்ல. நீங்க எடுத்துருவீங்க? அவன் எடுத்துடலாம். பிள்ளைகளுக்கு நமக்கு எனக்கு எல்லாம் எடுக்கணும். போவோம். உங்க செலவா? ஆமாம் போவோம். யாராவது யாராவது இப்படி தீபாவளி 2 நாள் முன்னாடி போய் எடுப்போம். எல்லாம் ஒரு முன்னாடி எடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் இருந்தோம் எடுக்கிறது. நம்மளே என்னைக்கே ஒரு நாள் தான் நம்மளே வீட்டில் இருக்கோம். போவோம் போவோம். யாராவது மனுஷனுக்கே எடுக்க போகணுமா போண்டாமா இருக்கு. பிளாக்கி கேக்கு போவோம் போவோம். யாராவது வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கிளம்பியாச்சு. மணி எத்தனைனா மணி சரியா 3 ஆகுது. எப்போ நம்ம எடுத்து முடிக்க போகிறோம்னு தெரியல. நிறையெல்லாம் எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம். வீட்டில் இருக்கதே வந்து 4 பேர் தான். 4 பேர்த்தில் வந்து 2 பேருக்கு தான் எடுக்க போகிறோம் ட்ரெஸ்ஸு. அதனால் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு சரன்னு ஓடி வந்துடுவோம். எத்தனை மணிக்கு வாரோம்னு சொல்லி பார்ப்போம். எந்த கடைக்கு போகிறேன்னு தெரில. இன்றைக்கி வந்து கடை எல்லாமே நல்லா கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து தீபாவளிக்கு நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம். நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் நாளை கழிச்சு தான் தீபாவளி. ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து இருக்கும். அதனால் வந்து எப்படி டைம் ஆகுதுன்னு தெரியல. எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடலாம். இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் எடுக்க வந்து கிளம்பியாச்சு. வெயில் தான் அடிக்கும், நல்லா வெயில் தான் அடிக்கும். ஆனால் நாகர்கோவிலில் வந்து இருட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போய் கிளம்பும்போது வெயில் தான், அங்கே போகும்போது இருட்டாக தான் இருந்துச்சு. செடியில் பூ ஏதாவது பூத்துருக்கான்னு வந்து பார்த்தேன். எப்போவுமே அப்படி தான், வீட்டை விட்டு வெளியே வந்தாலே செடி எப்படி இருக்குது, செடியில் ஏதாவது பூ பூத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். பூத்துருக்கு, 1-2 பூ பூத்துருக்கு, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா நேரம் வரும்போது நம்ம வீட்டு ஆறு தான், வீட்டு முன்னாடி ஓடுற ஆறு பார்க்கலாம். தண்ணீர் பார்த்தா எப்படியோ சிகப்பு கலரில் இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல, மழைங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, அப்படி இருந்துச்சு. சரி பைக்கில் தான் போகிறோம். ஏன்னா காரில் போனால் வந்து எல்லா இடத்துலையும் காரை கொண்டு நிப்பாட்ட முடியாது. அதனால வந்து பைக்கு நான் வந்து எப்படியாவது எதாவது ஒரு கடையிலேயே கொண்டு நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக பைக்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். போக போகவே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு, சரி நாகர்கோவில் வந்தாச்சு. நாங்கள் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். நாகர்கோவில் வந்தோன்னே கொஞ்சம் வழி தான் நடந்திருந்து, அதுக்குள்ளேயே வந்து ஒருத்திக்கு நடக்க முடியாமல் ஆயாச்சு. தூக்குங்க தூக்குங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, எவ்வளோ நேரம் தான் தூக்க முடியும், பெரிய பிள்ளைய நம்ம தூக்கி வச்சுட்டா இருக்க முடியும். சரி அவங்க அப்பா தூக்கி வச்சுருக்காங்க, அவங்களாலேயே தூக்கிட்டு நடக்க முடியலை. கொஞ்சம் வழி தூக்கிட்டு நடந்தாங்க. சரி சுப்புலட்சுமி கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எவ்வளோ கடை ஏறி இறங்கினாலும் நம்ம கடைசியாக வரக்கூடிய கடை வந்து சுப்புலட்சுமி தான். இன்றைக்கி நம்ம 3 கடையில் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஆனால் தீபாவளி கிட்ட நெருங்கினதுனாலையோ என்னமோ தெரியல, ஏகப்பட்ட விலை. எந்த கடையை பார்த்தாலும் விலை தான். இது ராஜலட்சுமி கடை. ரொம்பனா அதிகமான விலை. தீபாவளிக்கெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன், அப்போதான் அது கொள்ளலாம். தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் எடுக்கிறது, கடையில் பார்த்து எடுக்கவும் முடியல, கூட்டமாக அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப மாடலும் வந்து இல்லாத மாதிரி இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, எந்த மாடலை கேட்டாலும் அது போயிட்டு வந்த உடனே போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி எடுத்து ரொம்ப டயர்டாகியாச்சு, நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்து அலைஞ்சது. சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க வந்தோம். பிள்ளைங்களாம் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு வர வழியிலே இருக்குது நம்ம ஸ்ரீகிருஷ்ணா துணிக்கடை, அங்கே தான் நிற்கிறோம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணா துணிக்கடை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி நமக்கு ஏதாவது எடுக்கணும்னா அங்கே வந்து நம்ம எடுத்துக்குவோம். இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு ஸ்ரீகிருஷ்ணாவில் துணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு தாம்பழத்தட்டு கொடுத்தாங்க. தாம்பழத்தட்டு பெரிய பிளேட்டு கொடுத்தாங்க. மணி எத்தனை தெரியுமா? நாங்கள் வரும்போது மணி 7:30 மணி. 3:30க்கு போன நாங்கள் 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம். 4:30, 5, 6, 7:30 4 மணி நேரம். அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸே நாங்கள் எடுக்கவே இல்லை. பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஆனப்புறமே 4 மணி நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தப்புறமா வந்து கடையில் நம்ம ட்ரெஸ்ஸு எடுக்கிறத விட வீட்டுக்கு வந்து பார்க்கறதுல ஒரு தனி சந்தோஷம். அது பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸை பிரித்து பார்த்தோம். அங்கே ரொம்ப ரேட்டுக்கெலாம் எடுக்கலை, விலை கம்மியாக தான் எடுத்திருக்கோம்.
ஏன்னா இப்போதைக்கெல்லாம் அப்படி நல்ல ட்ரெஸ்லாம் எடுக்க முடியாது. தீபாவளி முடிஞ்சுன்னா ஒரு வேளை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கடையில கூட்டங்கள் வேற. அதுலேயும் வேற ரொம்ப மாடல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களே, அதனால நாங்க சிம்பிளா தான் எடுத்திருக்கோம். ரொம்ப மாடலாலாம் எடுக்கல. எல்லாத்துக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கலாம் துணி எடுத்தீங்களா? அ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபாவளி வெடியெல்லாம் வாங்கியாச்சா? தீபாவளி பட்டாசு வீடியோ நேத்தைக்கு போட்டிருந்தேன். பட்டாசும் வாங்கியாச்சு. துணியும் எடுத்தாச்சு. இந்த தீபாவளி நமக்கு செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு துணி எடுக்கல. ஏன்னு சொன்னா, நம்ம அக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அக்கா, நம்ம சொந்த அக்கா நமக்கு ஒரு சேலை எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அ அதுதான் நான் இந்த தீபாவளிக்கு நான் கட்டுறதா இருக்கேன். அதனால நான் வந்து எனக்கு எடுக்கல. இப்ப வந்து என்னன்னா, தீபாவளியும் கிடையாது. நம்ம எப்பவுமே ட்ரெஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு எடுக்க அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிள்ளைங்களுக்காக எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. எவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் தீபாவளிக்கு எடுத்து உடுத்துற மாதிரி இருக்காது இல்லையா? அதனால வந்து பிள்ளைங்களுக்காவது எடுக்கணும்னு நம்ம எத்தனை தீபாவளி நம்ம தாண்டி வந்தாச்சு. பிள்ளைங்க அப்படி இல்ல இல்லையா? இனி தானே அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. டாடா! பாய்.